திருவருட்பிரகாச வள்ளலார் பகுதி 30. திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் நேற்று 29வது பகுதியை பார்த்தோம். இன்று 30வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ராமலிங்கம் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் இறையருளால் நலமே வளர்ந்து வாலிப பருவம் அடைந்தார். இப்போது புலவர்கள் மத்தியில் அவருடைய பேரும் புகழும் அறிவும் ஆற்றலும் சென்னை பட்டினம் முழுவதும் பிரசித்தியமாயிருந்தது. அதனால் சீடர்களும் மாணாக்கர்களுமாக பலரும் அவரை வந்து சேர்ந்திருந்தார்கள். மாலை மயங்கும் நேரம். அந்த கோயில் மண்டபத்து மேடையில் ராமலிங்கம் அமர்ந்திருக்க எதிரே வரிசையிட்டு பணிவோடு சீடர்களும் மாணாக்கர்களும் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களை பார்த்து ராமலிங்கம் புன்னகையோடு, இறுக்கம் ரத்தன முதலியார், நரசிங்கபுரம் வீராசாமி முதலியார், கிரியாயோக சாதகராகிய பண்டார ஆறுமுக ஐயா, பொன்னேரி சுந்தரம்பிள்ளை, காயாறு ஞானசுந்தர ஐயர், ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார், அடாடாடா, அத்தனை பேரும் எத்தனை அருமையான அணுக்க தொண்டர்கள் என்று மகிழ்ந்தார். உடனே ரத்தின முதலியார் பணிவோடு மகிழ்ச்சி பொங்க, சுவாமி, தங்களிடம் பாடம் கேட்கும் மாணாக்கனாகவும் இருப்பதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி என்றார். அதற்கு புராண பிரசங்கம், திருக்கோயில் வழிபாடு, தெய்வ பணுவல்கள் பாடுவது என்று போய்கொண்டிருந்த என் வாழ்வில் இறையருளால் இதுவும் நிகழ்ந்தது என்று இறை சித்தத்தை நினைத்து கூறினார் ராமலிங்கம். இறையருளோடு அவரது கருணையும் எண்ணி வீராசாமி முதலியார் குரல் தழுதழுக்க, தங்களுக்கு சீடராகும் நிலைக்கு எங்களை உயர்த்தி வைத்துள்ளது தெய்வ சங்கல்பம் மட்டுமில்லை சுவாமி, தங்களின் கருணையும் சேர்ந்துதான் நாங்கள் இந்த பாக்கியத்தை பெற்றோம் என்றார். மற்றவர்கள் உடனே ஆமாம் ஆமாம் அதை ஆமோதித்தார்கள். திருவருள் சம்மதம், அப்படியே ஆகட்டும் என்று ராமலிங்கம் மனமுவந்து அவர்களது கருத்தை ஒப்பினார். அவ்வாறு அவர்களுள் உரையாடல் நிகழ்ந்தது. அந்த உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருந்த போது ராமலிங்கத்தினும் இளையவரான ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா வணக்கம் என்று பவ்யமாக வணங்கி நின்றார். வந்தவரை பார்த்து ராமலிங்கம் புன்னகைத்து, வந்தனம் வந்தனம், தாங்கள் யார் என்று வினவினார். அதற்கு அவர் மேலும் பவ்யமாக, தங்களை காட்டிலும் வயதிலும் அறிவிலும் சிறியவனாகிய நான் திருவள்ளூருக்கு போகும் வழியில் உள்ள தொழுவூர் கிராமத்தைச் சேர்ந்தவன். பெயர் வேலாயுதம். சில நூல்களை நல்லாசிரியர்களை கொண்டு பாடம் கேட்டுள்ளேன் என்றார். ராமலிங்கம், அப்படியா, நல்லது. இப்போது தாங்கள் என்னிடம் வந்த நோக்கம் என்ன என்று கேட்டார். ஐயா, சில நாட்களுக்கு முன்பு பழைய ஓலைச்சுவடிகளிலிருந்து எனக்கு இந்த 100 பாடல்கள் கிடைத்தன. அதிலே இவற்றை சங்க புலவர்கள் பாடியுள்ளதாக ஒரு குறிப்பும் உள்ளது. நான் பல முறை படித்தும் இவற்றின் பொருள் ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. ஆகவேதான் தங்களை நாடி என்று பேச்சை பாதியிலேயே நிறுத்தி தான் அவரிடம் வந்த நோக்கத்தை ஒருவாறு தெரியப்படுத்தினார் அந்த வேலாயுதம். உடனே ராமலிங்க புன்னகையுடன், ஓ அப்படியா, நன்று நன்று, அந்த ஓலைச்சுவடிகளை தாருங்கள் பார்க்கலாம். பாடல்களை எப்படி எழுதியிருக்கிறது என்று பார்க்கலாம், தாருங்கள் என்று கூற, இந்தாருங்கள் ஐயா என்று பணிவோடு அவரிடம் அவற்றை கொடுத்தார் வேலாயுதம். ராமலிங்கம் சுவடிகளை புரட்டி சிறிது நேரம் பாடல்களை பார்த்தார். பிறகு அவர் வேலாயுதத்திடம், வேலாயுதம், இவற்றை சங்க பாடல்கள் என்றா கருதுகிறீர்கள்? தவறு, அப்படி ஒரு காலம் இருக்க முடியாது என்று உறுதிபட சொன்னார் ராமலிங்கம். இவை கடினமான பாடல்களாக இருக்கின்றனவே, வேறு எப்படி கருத முடியும் என்று கேள்வி எழுப்பினார் வேலாயுதம். அதுக்கு ராமலிங்கம், தர்க்கம், நன்று வேலாயுதம்,
இவை கடினமான நடையில் இருப்பதாலேயே சங்க பாடல்கள் இல்லை என்று சொல்கிறேன். சங்க புலவர்களின் பாடல்கள் மிகவும் செப்பனமானவை, இனிய சொற்கள் கொண்டு பாநயத்துடன் அமைந்தவை. இன்னொன்றும் சொல்லட்டுமா என்று கேட்டு அவரை பார்த்து புன்னகைத்தான். அது கேட்டு வேலாயுதம் சற்றே வெட்கமாகிறார். சொல்லுங்கள் ஐயா என்றார். சங்க பாடல்களில் இவற்றில் உள்ளது போல யமகம், திரிபு, சிலேடை என்றெல்லாம் காண முடியாது என்றார் ராமலிங்கம். புரிகிறது ஐயா, புரிகிறது என்றான் வேலாயுதம். வேலாயுதத்தின் குரலில் இப்போது தொய்வு இருந்தது. அதை கவனித்தவர் கவனிக்காதது போல் ராமலிங்கம் தொடர்ந்து சொன்னார். சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த சில புலவர்கள் தங்கள் வயிற்று பிழைப்புக்காக செல்வர்களும் ஜமீன்தார்களும் பிரமிக்கும்படி இப்படி பாடுவது வழக்கம். உண்மைதான் ஐயா. வேலாயுதத்தின் குரல் முன்னிலும் தனித்திருந்தது. அதை உணர்ந்தும் உணராதவர் போல் ராமலிங்கம் மேலும் தொடர்ந்தார். அதுவும் தவிர தாங்கள் கொடுத்த இந்த பாடல்களில் பொருள் இலக்கணம் ஒரு சிறிதும் இல்லை. யாரோ ஒரு கற்றுக்குட்டி புலவர் புலமை செருக்கோடு பாடியிருப்பதாக நான் அறிகிறேன். அப்பப்பா, எத்தனை சொற்பிழைகள், பொருட்பிழைகள் என்றார் ராமலிங்கம். அவ்வளவுதான். அடுத்த கணம் வேலாயுதம் பெருநடுக்கத்துடன் ராமலிங்கத்தின் கால்களில் விழுந்து வணங்கி அழுதபடியே, சுவாமி, தாங்கள் என்னை மன்னித்து திருவருள் செய்ய வேண்டும். நானே இப்பாடல்களை ஏற்றி தங்களிடம் கொண்டு வந்தேன். தாங்கள் கூறியது போல புலமை செருக்கால் நான் செய்த பிழை இது. என் பாட்டில் மட்டும் குற்றமில்லை, நானே பெரும் குற்றவாளியாக இருக்கிறேன். இதோ தங்களின் முன் தண்டனிட்டு நிற்கிறேன் பெருமானே. ஞான கடலாகிய தங்களை இச்சிறு மூடன் அறிவிழுந்து பரிசோதிக்க முற்பட்டேன். எத்தனை பெரிய பாவத்தை செய்துவிட்டேன். இதற்கு கழுவாய் ஒன்றுதான். காலமெல்லாம் தங்கள் சேவடி பற்றி கொண்டு தொண்டு செய்வதுதான் இனி எனது பிழைப்பு. சுவாமி, ஆணவத்தால் நான் செய்த இந்த பெரிய பிழையை பொறுத்து தாங்கள் என்னை ஏற்றருள வேண்டும் பெருமானே என்று கதறினார். இரக்கமே உருவான ராமலிங்கம் மனம் தளராமல் வேலாயுதத்தை பரிவோடு தூக்கி நிறுத்தி அன்பு பொங்க பார்த்து, வேலாயுதம், பிழையுணர்ந்த போதே என்னால் நீ பொறுத்தருளப்பட்டாய். நீர் என்ன பிள்ளை, புதியவர் அல்ல. நீ என் பிள்ளை, புதியவர் அல்ல. எனக்கே ஆட்பட்டு தொண்டு புரிய வந்த பழைய பிள்ளை. இத்தனை காலம் வினைப்பயன் நம்மை பிரித்திருந்தது. இப்போது மீண்டும் என்னை வந்து சேர்ந்து விட்டீர். இனி எனது மாணாக்கர்கள் குழுவின் தலைவர் நீதான், தலை மாணாக்கர் நீதான் என்று அருளினார் ராமலிங்கம். குருவின் கருணை மொழி கேட்டு வேலாயுதம் ஆனந்த கண்ணீர் பெருக இருகரம் கூப்பி, ஐயனே, என்னை ஆட்கொண்ட பெருமானே, இப்பேற்றை என்னென்று உரைப்பேன். நான் தங்களின் திருவடிக்கே ஆளானேன் என்று போற்றி பரவசப்பட்டார். ராமலிங்கம் மேலும் கருணையோடு நோக்கி, கந்தவேல் கருணையால் சீர்பெற வாழ்க, தொழுவூர் வேலாயுதம் வாழ்க, உபகலாநிதி பெரும் புலவராக வாழ்க என்று வேலாயுதத்தை ஆசீர்வதித்தார். அப்போது அங்கிருந்த மற்றவர்கள் மகிழ்ச்சி பெருக்கோடு, வாழ்க தொழுவூர் வேலாயுதம், வாழ்க தொழுவூர் வேலாயுதம், வாழ்க உபய கலாநிதி பெரும் புலவர், வாழ்க வாழ்க என்று வாழ்த்தொழி அறிவித்தார்கள். அந்த வாழ்த்தொழி மண்டபத்து சுவர்களில் மோதி எதிரொலித்தது. மீதி நாளை திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் பார்க்கலாமா? வள்ளலார் திருவடிகளே சரணம். பக்தியுடன் எம் தனிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.
தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.